இல்லை எங்களுக்கு நம்ம கட்சியில் வேண்டாம் அப்படின்னு நினச்சி சில பேரை நம்ம நகர்த்துறோம். அதுக்கப்புறம் காளியம்மாள் கட்சியை விட்டு வெளியேறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிரடியாக பதிலளித்துள்ளார். சும்மா ஒருத்தருக்கு பேசிக்கிறதா அது. அந்த நேரம் ரசிச்சுட்டு விட்டுருங்க. வேற ஏதாவது ஆக்கப்படும். விஜய் கட்சி ஆரம்பிச்சு நாம் தமிழர் கட்சி அதிகமான மக்கள் விலகிறதா ஒரு விஷயம் சமூக வலைதளமா போயிட்டு இருக்கு. அதே போல நாம் தமிழர் கட்சி விலகுவர்கள் அதிகமாக சேரக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா தாவேகாவும் திமுகவும் தான். இதை பொறுத்தவரை இல்லை எங்களுக்கு நம்ம கட்சியில் வேண்டாம் அப்படின்னு நினச்சி சில பேரை நம்ம நகர்த்துறோம். அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட முடியாது. வேணும்னா விளக்கம் கேட்கலாம், வேணாம்னா விலகித்தான் வைக்கணும். கட்சியில் இது ஒரு கட்சியை நடத்தி போகும்போது அந்த கட்சிக்கு யார் தேவை யார் தேவையில்லை, இந்த கட்சியை நீண்ட தூரம் பயணித்து கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு கட்சி முடிவெடுக்கும். அதில் போய் நீங்கள் இதனால இது நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரிய பிரச்சனை போல் விலகி போகிறவங்க வேற ஒரு அரசியல் இயக்கத்துக்கு போகிறது இயல்பு தானே. அவங்க எங்கே இருந்தாலும் போய் அவங்களுக்கு விருப்பமான இயக்கத்தில் இணைந்து இயங்குவதற்கு நம்ம வாழ்த்தலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் போய் அதை பற்றி கவலைப்பட்டு இருக்க வேண்டியது இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.